morning, students. Good morning, sir. Okay, good morning, all of you. Morning, sir. So last class la nama complex numbers பார்த்திருந்தோம். Complex numbersல conjugate அப்படிங்கறத யூஸ் பண்ணி சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திருந்தோம். இன்னைக்கு நம்ம வந்து மாடுலஸ் ஆஃப் a complex number, ஒரு கலப்பெண்ணின் மட்டு அல்லது எண் மதிப்பு அப்படின்னா என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி மாடுலஸ் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மாடுலஸ் ஆஃப் -5 அப்படின்னு சொன்னா எவ்வளவு? மாடுலஸ் ஆஃப் -5 விஜி. Sir. மாடுலஸ் ஆஃப் -5 என் மதிப்பு மாடுலஸா இருந்தாலும் என்னதான் சொல்லுப்பா. 5 மாடுலஸ் ஆஃப் -5ன்னு சொன்னாலும் 5 தான், மாடுலஸ் ஆஃப் 5ன்னு சொன்னாலும் 5 தான். ஸோ மாடுலஸ் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர் அப்படிங்கிறத குறிக்குது. மிகை மதிப்பு அப்படிங்கிறத வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மாடுலஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல மாடுலஸ் அப்படின்னு சொன்னா அது வந்து ரியல் நம்பர்ல மாடுலஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு நாம என்ன செய்யலாம், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல மாடுலஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரியா? இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல மாடுலஸ்ன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மாடுலஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர், இதான் இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு டாபிக். மாடுலஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதாவது கலப்பெண்ணினுடைய மட்டு. ஸோ மாடுலஸ் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல என்ன வார்த்தை சொல்றோம்னா மட்டு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அல்லது எண் மதிப்பு அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். சில சமயங்கள்ல என்னன்னு சொல்லுவோம்னா மாடுலஸ் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்றோம்னா லென்த் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு கூட சொல்றோம். லென்த் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதாவது நீளம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் இந்த வார்த்தையெல்லாம் சொல்றோன்றத நம்ம ஃபுல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறமா சொல்லுவோம். இப்போ Z ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு வச்சுக்குவோம். இதுல ரியல் பார்ட் என்ன, இமேஜினரி பார்ட் என்ன? தனுஸ்ரீ. ரியல் பார்ட் எக்ஸ், இமேஜினரி பார்ட் ஒய். வெரி குட். ஸோ மாடுலஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா நம்ம இந்த மாதிரி எழுதுறோம். மாடுலஸ் ஆஃப் Z அப்படின்னா நம்ம இந்த மாதிரி எழுதுவோம். இசட்டுக்கு 2 சொல்லி 2 கோடு போட்டிங்கன்னா அதான் மாடுலஸ் ஆஃப் Z. ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட்ங்கிறது எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்றாங்க. இதுல வந்து நம்ம ஐயை எடுத்துக்கிறது இல்லை, நம்ம வந்து ஐயை என்டர்டெயின் பண்ணவே கூடாது. சரியா? இந்த இடத்துல ஐ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு போட்டிருந்தீங்கன்னா மறுபடியும் ஐ ஸ்கொயருக்கு -1 ஐ மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ அதனால நம்ம வந்து இங்க ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இமேஜினரி பார்ட்டுங்கிறது வெறும் ஒய் மட்டும்தான், அப்போ ஒய் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் ரூட்னு சொன்னா பிளஸ் ஆர் மைனஸ் வரும் இல்லையா? ஸ்கொயர் ரூட்னு சொன்னா என்ன வருது, பிளஸ் ஆர் மைனஸ் வரும். நம்ம என்ன செய்யறோம்னா பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படிங்கிறதான் மாடுலஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ மாடுலஸ்ன்னு சொன்னாலே பாசிட்டிவ்ல தானே வரும். ஸோ அதனால நம்ம என்ன டிஃபைன் பண்ணிக்கணும், பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்கோம். இது வந்து டெஃபினிஷன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் Z இஸ் ஈக்குவல் டு இப்போ வந்து 2 - 3i அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்படின்னா வாட் இஸ் மாடுலஸ் ஆஃப் Z அப்படின்னு சொன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர், ரியல் பார்ட் ஸ்கொயர் 2 ஸ்கொயர், அடுத்தது பிளஸ் இமேஜினரி பார்ட் எவ்வளவு -3. ஸோ -3 ஸ்கொயர். அப்போ வந்து என்ன எழுதிக்கலாம்னா பிளஸ் -3 த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஸோ இதுல வந்து ரியல் பார்ட் வந்து 2, ரியல் பார்ட் எவ்வளவு 2, இமேஜினரி பார்ட் எவ்வளவு -3. அப்போ ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயருங்கிறது 2 ஸ்கொயர் பிளஸ்
-3 the whole square. வந்து வெறும் 3 ஸ்கொயர் மட்டும் எழுதக்கூடாது, அப்படி எழுதுனா தப்பு. இது வந்து -3 கூட எழுதிக்கலாம், வெறும் நம்பரை மட்டுமே போட்டா கூட போதும், ஏன்னா ஸ்கொயர். அதனால நம்ம என்ன செய்யலாம்னா வெறும் 3 ஸ்கொயர் எழுதினாலும் கரெக்ட் தான். அப்போ this is equal to 4 + 9 ஸ்கொயர் ரூட் ஆஃப், அதனுடைய வேல்யூ எவ்வளோன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13. ஸோ இதுதான் வந்து இது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் எழுதக்கூடாது, ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ தான். அதனால வெறும் ரூட் ஆஃப் 13 அப்படின்னு எழுதிக்கிறோம். இதுதான் மாடுலஸ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் 2 - 3i, மாடுலஸ் ஆஃப் z அப்படின்னு சொல்றோம். இப்போ வந்து z ஈக்குவல் டு 5 + 6i எடுத்துக்கிறேன். நான் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறேன். இதுக்கு நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா மாடுலஸ் ஆஃப் z கண்டுபிடிக்கணும். ஸோ மாடுலஸ் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு, இப்போ யாரை கேட்கலாம்னா கார்த்திக் பிரியா. கார்த்திக் பிரியா, இதுக்கு என்ன மாடுலஸ்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் பிளஸ் 6 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் பிளஸ் 6 ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப். ஓகே, வெரி குட். ஸோ ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் பிளஸ் 6 ஸ்கொயர் அப்படிங்கிறது இதோடைய மாடுலஸ். அப்போ 5 ஸ்கொயருங்கிறது 25, 6 ஸ்கொயருங்கிறது 36 ஸ்கொயர் ரூட் ஆஃப். அப்போ எவ்வளோ ஆச்சு? 41 + 20 61 இல்லையா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 61ங்கிறது மாடுலஸ் ஆஃப் z. இப்போ z ஈக்குவல் டு 5 - 6i எடுத்துக்கிறேன். 5 - 6i. இப்போ இதனோட மாடுலஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இதனோட மாடுலஸ் என்ன அப்படின்னு யாரை கேட்கலாம்? போனா சொல்லுப்பா. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் பிளஸ் -6 ஸ்கொயர். -6 ஸ்கொயர். நான் அதை வந்து 6 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன், ரெண்டும் ஒன்று தான். எழுதிக்கலாம் இல்லையா? எஸ் சார். எழுதிக்கலாமா? ஓகே, ரைட். அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் 25, -6 ஸ்கொயர்னாலும் 6 ஸ்கொயர்னாலும் ஒன்று தான், தட் இஸ் 36. அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு 41 + 20, தட் இஸ் 61. ஸோ இங்கே என்ன வந்தது? z x 5 + 6i இருந்தால் ரூட் 61ங்கிறது மாடுலஸ் ஆஃப் z இருந்தது. z இஸ் ஈக்குவல் டு 5 - 6i இருந்தால் அதனோட மாடுலஸ் எவ்வளோ வந்திருக்குது? ரூட் 61 வந்திருக்குது. இது 5 + 6i, இது 5 - 6i. இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி இருக்குது யாராவது சொல்ல முடியுமா? இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். z இந்த ரெண்டு எழுதிக்கிறேன் இல்லையா? இந்த ரெண்டு எப்படி இருக்கு? கார்த்திக் பிரியா, சார் இது 5 + 6i, இது 5 - 6i. ரெண்டு சேமா இருக்கு, ரைட்டு. ரெண்டு மாடுலஸ் வேல்யூ சேமா இருக்கு. இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் சேமா இருக்கா? எப்படி இருக்கு? சார் இல்லைங்க சார், இதுக்கு எஸ், வெரி குட். இந்த ரெண்டு எப்படி இருக்குது? கான்ஜுகேட்டா இருக்குது இல்லையா? ஸோ 5 + 6i என்னுடைய மாடுலஸ் இதை வந்து z பார்னு சொல்லலாமா? zங்கிறது 5 + 6iனா இது என்னன்னு சொல்லலாம்? z பார்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ இது வந்து z பார். அப்போ மாடுலஸ் ஆஃப் z பார் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த zக்கு மாடுலஸ் ஆஃப் z பார், அதுவும் 61 தான் வந்திருக்குது. ஸோ இந்த ரெண்டுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, மாடுலஸ் ஆஃப் z பார் கண்டுபிடிச்சாலும் மாடுலஸ் ஆஃப் z கண்டுபிடிச்சாலும் ஒன்னே தான். ஏன்றதுனால இமேஜினரி பார்ட்டுக்கு இந்த ரெண்டுலேயே ஏதோ ஒன்றுலையோ இதில் ப்ளஸ் இருந்தால் அதில் மைனஸ் இருக்கும், அதில் மைனஸ் இருந்தால் அதில் ப்ளஸ் இருக்கும். எப்படியா இருந்தாலும் ஸ்கொயர் பண்ணும்போது ரெண்டுமே என்ன ஆயிருதுன்னா ப்ளஸ் ஆயிருது. ஸோ அதனால ஒரே வேல்யூ தான் வரும். ஸோ மாடுலஸ் ஆஃப் z பார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரிசல்ட். இப்போ வந்து ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லி இந்த ரிசல்ட் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன செய்யலாம்னா z ஈக்குவல் டு எவ்வளவு? x + iy. therefore மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு என்ன டெஃபினிஷன் சொல்லுது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் + y ஸ்கொயர்னு சொல்லு. வாட் இஸ் z பார்? z பார் ஈக்குவல் டு zங்கிறது x + iy, z பார்ங்கிறது எவ்வளவு? x - iy. therefore what is modulus of z bar? root of x square plus minus y the whole square, அப்போ plus y square தான் வரும். ஸோ ரெண்டு சேமா வந்துருச்சா? therefore என்ன சொல்லிடலாம்னா modulus of z bar equal to modulus of z அப்படின்னு சொல்லலாம். ஸோ மாடுலஸில் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியை நம்ம என்ன பார்க்குறோம்னா modulus of z bar equal to modulus of z அப்படின்னு சொல்றோம். ஸோ mod z bar equal to mod z அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியா நம்ம மாடுலஸ்ல பார்க்குறோம். அடுத்தது இந்த காம்ப்ளெக்ஸ்ல கான்ஜுகேட்ல சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். அது மாதிரி இங்க வருமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். மாடுலஸ் ஆஃப் z1 + z2
மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் z2, அடுத்தது மாடுலஸ் ஆஃப் z1 இன்ட்டு z2, அடுத்தது மாடுலஸ் ஆஃப் z1 டிவைடட் பை z2. ஸோ இந்த மாதிரி 4 ப்ராப்பர்ட்டி நான் எடுத்துக்கிறேன். ஸோ கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த 4க்கும் மாடுலஸில் ப்ராப்பர்ட்டி எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுவே வந்து கான்ஜுகேட்டாக இருந்தால் ஹோல் பார் ஈக்குவல் டு z1 பார் ப்ளஸ் z2 பார், அதே மாதிரி இதுலேயே எழுதலாம்னு சொல்லி பார்த்தோம். பட் இங்கே வந்து மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம இப்படி சொல்ல முடியாது. சரியா? இப்படி சொல்ல முடியாது. எப்படி தான் சொல்ல முடியும்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு தான் சொல்ல முடியும். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் z2 அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இதுக்கு வந்து ஒரு பேர் வச்சிருக்காங்க, மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2ன்றத என்னன்னு சொல்றாங்கன்னா ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி, முக்கோண சமநிலை அப்படின்னு சொல்றாங்க. இது ஏங்கிறது அப்புறமா விளக்கமா பார்க்கலாம். அதே மாதிரி இதுக்கும் வந்து நம்ம ஈக்குவல் டு போட்டு எழுத முடியாது. மாடுலஸ் ஆஃப் z1 z2 மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் z2 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z2வா இருக்கும். இந்த ரெண்டு வேணா ஈக்குவல் டு எழுதிக்கலாம். என்னன்னா மாடுலஸ் ஆஃப் z1 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் z2, இது வந்து மாடுலஸ் ஆஃப் z1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் z2ன்னு எழுதிக்கலாம். அப்போ மாடுலஸ்ல சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 less than or equal to mod z1 plus mod z2, mod z1 minus z2 greater than or equal to mod z1 minus mod z2, mod z1 z2 equal to mod z1 into modulus of z2, modulus of z1 by z2 equal to modulus of z1 by modulus of z2 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இதெல்லாம் வந்து நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நான் எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ எக்ஸ் பிளஸ் ஐஒய்ங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் நான் இசட்னு எடுத்துக்கிறேன். இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதை வந்து நான் ஆர்டர்டு பேர் ஃபார்ம்ல எழுதலான்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ ஆர்டர்டு பேர் ஃபார்ம்ல எழுதுனா என்ன வரும்? எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு சொல்லி வரும்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ திஸ் இஸ் த ஆர்டர்டு பேர் ஃபார்ம் எக்ஸ் கமா ஒய். அப்போ z ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய்னா அதனுடைய வரிசை சோடி வடிவம் எக்ஸ் கமா ஒய். இப்போ கிராஃப் ஷீட்டில் மார்க் பண்ணும்போது ஒரு புள்ளி வடிவத்தில் சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி எழுதலாம். இப்போ இங்கே கவனிங்க, இது வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸில் இதுலேருந்து இதுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். அடுத்து இதுலேருந்து இதுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா எக்ஸ் கமா ஒய் அல்லது எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் எங்கே இருக்குதுன்னா ஆர்கன் பிளேன்ல இந்த இடத்துல வருது. இந்த இடத்துல என்ன வருது? இசட் அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் வருது. ஸோ இதான் வந்து என்னது? எக்ஸ் கமா ஒய்ங்கிற பாயிண்ட் ஃபார்ம்ல சொன்னான். அப்போ எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிறது இது வந்து ஆரிஜின். சரியா? இப்போ இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, ஓ இசட் இப்படி இருக்கு இல்லையா. ஸோ இந்த லென்த் எவ்வளவு? எக்ஸ். இந்த லென்த் எவ்வளவு? ஒய். ஸோ இது ஒரு செங்கோண முக்கோணத்தை குறிக்குது இல்லையா. அப்போ இந்த வேல்யூ எக்ஸ், இந்த வேல்யூ ஒய்னா இந்த வேல்யூ எவ்வளவு? யாராவது சொல்ல முடியுமா? செங்கோண முக்கோணத்துல கர்ணத்தினுடைய மதிப்பு எனிபடி? யார் வேணாலும் சொல்லலாம். இதனுடைய வேல்யூ எவ்வளவுன்னு பிதாகரஸ் தேற்றம் தெரிஞ்சதுன்னா ஈஸியா சொல்லிடலாம். கார்த்திக், பிரியா தெரியலையா? வைஷ்ணவி சார் நான் சொல்றேன். சொல்லுப்பா. சார் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஒய் ஸ்கொயர். யாரு யாரு? தனுஸ்ரீ. தனுஸ்ரீ. ஓகே. ஆக்சுவலா இது வந்து ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். கரெக்டா இல்லையா? இதனுடைய வேல்யூ எவ்வளவு? ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் தானே. இப்போ இந்த வேல்யூ எக்ஸ், இந்த வேல்யூ ஒய்னா பிதாகரஸ் தியரம் என்ன சொல்லுது? ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர்னு சொல்லுதா? ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். அப்போ நமக்கு ஏசி மட்டும் வேணும்னு என்ன செய்யணும்? ரூட் எடுக்கணும் இல்லையா. அப்போ இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வந்துடுது? வெறும் ஏசி மட்டும் வந்துருமா? ஸோ இது ஏபி, இது பிசினா இது வந்து ஏசினா அப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ ஆதியிலிருந்து அந்த கலப்பெண் ஆனது, காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆனது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத சொல்றது என்னன்னா
ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட்டுங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, மாடுலஸ் ஆஃப் இசட்டுங்கிறது எதை குறிக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆரிஜின்ல இருந்து அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை குறிக்குது. சரியா? அப்போ அதனால இதை வந்து நீளம்னு சொல்றோம், அல்லது லென்த்னு சொல்றோம், அல்லது தூரம்னு சொல்லலாம், அல்லது வந்து தூரம்ங்கிறது டிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். ஸோ டிஸ்டன்ஸ் லென்த் ரெண்டும் ஒன்று தான். சரியா? அப்போ தூரம் அல்லது நீளம் அப்படின்னு சொல்றோம். ஸோ மாடுலஸ் அப்படிங்கிறத ஒரு சில இடங்களில் ஒரு கலப்பெண்ணானது இவ்வளவு தூரத்தில் உள்ளது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது எதை குறிக்குன்னா அதனுடைய மாடுலஸ் வேல்யூ குறிக்குது. ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய மாடுலஸ்னுடைய ஜாமெட்ரிக்கல் மீனிங் வந்து இதுதான், வடிவகணித விளக்கம் அப்படின்னு சொன்னா இதுதான். அப்போ மாடுலஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பருங்கிறது ஆரிஜின்ல இருந்து அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குது அப்படிங்கிறது சொல்லுது. இதுதான் வந்து கலப்பெண்ணினுடைய தூரம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட் அப்படிங்கிறத எடுத்துக்க, இசட் ஈக்குவல் டு 3i எடுத்துக்கிறேன். இதனுடைய மாடுலஸ் எவ்வளவு? இதனோட மாடுலஸ் வைஷ்ணவி, z equal to 3i, இதனுடைய மாடுலஸ் வேல்யூ. விதர்சனா, மாடுலஸ் ஆஃப் z. விதர்சனா அல்லது வைஷ்ணவி? ஸ்கொயர் ரூட் ஆஃப் வைஷ்ணவி சொல்லுப்பா. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் that is equal to root of 9 that is equal to எவ்வளவு? 3-ஆ? ஸோ மாடுலஸ் ஆஃப் z equal to எவ்வளவு வருது? 3. அப்போ z equal to 3i இருந்ததுன்னா அதனோட மாடுலஸ் வேல்யூ எவ்வளவு? 3. அடுத்தது z equal to 5 அப்படின்னு இருந்ததுன்னா வாட் இஸ் மாடுலஸ் ஆஃப் z? Sir, root of 5 square. ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர். 5 ஓகே, square. அப்போ எவ்வளவு ஆச்சு? 5. 5. அப்போ z equal to 5ன்னு இருந்ததுன்னா அதனோட மாடுலஸ் வேல்யூ வந்து 5a தான். z equal to 3i இருந்ததுன்னா அதனுடைய மாடுலஸ் வேல்யூ வந்து 3ன்னு வந்திருக்குது. அதுவே z equal to -3i வந்ததுன்னா அதனுடைய மாடுலஸ் வேல்யூ எவ்வளவு? சொல்லுங்க சீக்கிரம். ரூட் ஆஃப் 3 square. Root of 3 ஸ்கொயர் -3 ஸ்கொயர். ஆக்சுவலா -3 ஸ்கொயருங்கிறது 9. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 3 இல்லையா? அப்போ z equal to -3iனா அதனுடைய மாடுலஸ் 3 தான். z equal to 3iனா அதனுடைய மாடுலஸ் 3 தான். ஸோ 3i இருந்தாலும் சரி -3i இருந்தாலும் சரி மாடுலஸ் வேல்யூன்னு வரும் பொழுது என்ன ஆயிடுது? பாசிட்டிவ்ல தான் இருக்கும். இப்போ z equal to -5ன்னு சொன்னா வாட் இஸ் மாடுலஸ் ஆஃப் z? ரூட் ஆஃப் -5 ஸ்கொயர். அப்போ -5 ஸ்கொயர் வந்து 25. தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு வந்துடுது? 5ன்னு வந்துடுது. அப்போ நீங்க கொடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் பியூர்லி ரியலா இருந்தாலும் சரி பியூர்லி இமேஜினரியா இருந்தாலும் சரி அதனுடைய வேல்யூனுடைய பாசிட்டிவ் வேல்யூ, இந்த இமேஜினரி பார்ட்டினுடைய பாசிட்டிவ் வேல்யூ எடுத்தீங்கன்னா அதுதான் மாடுலஸா இருக்குது. எப்போ? பியூர்லி இமேஜினரி, முழுவதும் கற்பனையாக இருக்கும் பொழுது. முழுவதும் மெய்யெண்ணாக இருக்கும் பொழுது பாசிட்டிவா இருந்தா அப்படியே அது மாடுலஸ் வேல்யூ வந்துடும். நெகட்டிவா இருந்தா அதுக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் அதனுடைய மாடுலஸா இருக்கும். ஸோ அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய மாடுலஸ் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி சொல்லியிருக்கிறோம். இப்போ அடுத்தது கவனிங்க, மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர், மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர்ங்கிறது நான் என்ன எழுதிக்கலாம்னா z இன்ட்டு z எழுதிக்கலாம். கரெக்டா? மாடுலஸ் ஆஃப் z இன்ட்டு z. இது என்ன எழுதிக்கலாம்? மாடுலஸ் ஆஃப் z இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் z எழுதிக்கலாம். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்து மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர்னு வந்துடும். இதே மாதிரி z கியூப் எழுதுனா என்ன வந்துடும்? மாடுலஸ் ஆஃப் z கியூப் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? மாடுலஸ் ஆஃப் z த ஹோல் கியூப்னு வந்துடும். அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் z பவர் 5ன்னு எழுதுனா என்ன வந்துடும்? மாடுலஸ் ஆஃப் z ஹோல் பவர் 5ன்னு வந்துடும். ஸோ எட்ஸெட்ரா. இதே மாதிரி சொன்னோம்னா நம்ம என்ன சொல்லிடலாம்னா மாடுலஸ் ஆஃப் z பவர் n ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z ஹோல் பவர் n அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம அங்கேயும் பார்த்துருக்குறோம். z பவர் n கான்ஜுகேட் ஈக்குவல் டு z பார் கான்ஜுகேட், அதாவது zn ஹோல் பார் ஈக்குவல் டு z பார் பவர் n அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும் z பவர் n-க்கு மாடுலஸ் எடுக்கிறது ஒன்று தான், மாடுலஸ் ஆஃப் z ஹோல் பவர் n எடுக்கிறதும் ஒன்று தான். ஸோ இது வந்து மாடுலஸ் இருக்கக்கூடிய சில ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? அடுத்தது